Have you ever felt like everything is going wrong? Then this video is for you. ஸோ ஹாய், நான் உங்கள் சித்தார்த். என்னடா ஸ்டோரிக்கு முன்னாடி பில்டப் ஆரம்பிக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ நேராக ஸ்டோரிக்குள்ளே போவோம். இது எங்கே ஆரம்பிக்குன்னா, ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் அப்படி வச்சுக்கலாம். அந்த டைமில் ஒரு விவசாயி இருக்காராம். அவர் வந்து ஒரு குதிரை வளர்த்துறாரு. ஒரே ஒரு குதிரை, ஒன்று கண்ணு அதை வளர்த்திட்டு இருக்காரு. அந்த டைம் என்ன ஆகுது, அது திடீர்னு ஓடி போயிடுது. ஏதோ ஒரு ஓடணுமே, இந்த நேபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லைக் அங்கேருந்து அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஒரு பேட் லக், ஒரு குதிரை வச்சிருந்தா அதுவும் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறாராம். இவர் சொல்றாரு, விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை விட்டுறாராம். அடுத்த நாள் பார்த்தா அந்த ஒரு குதிரை 3 குதிரையாக திரும்பி வந்துச்சான், இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு. அப்போ வந்துட்டு உடனே எல்லாரும் சேர்ந்து, பரவாயில்ல உனக்கு அதிர்ஷ்டம் தான் பாரு, 1க்கு 3 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஸோ திருப்பி அவர் அதே தான், விடுறா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாராம். அப்புறம் 2 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு 3 குதிரையிலேருந்து ஒரு குதிரையில் இவரோட பையன் ஏறி சவாரி பண்ணுறாராம். அவர் ஒரு வாலிபர் தான். ஸோ நல்லா விளையாடி நல்லா ஓட்டி இது பண்ணும்போது கீழே விழுந்துட்டார். விழுகும்போது எப்பவும் போல் கால் உடஞ்சி கைப்பிள்ளை ஆகிட்டார். அந்த டைமில் திருப்பி அந்த நெய்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு தொழில் இஷ்டம் இப்படி ஆயிடுச்சு, ஒரே ஒரு பையனை வச்சிருக்கா, அவனுக்கு இப்படி கால் அடிபட்டுருச்சு, என்ன பண்ண போறியோ அப்படின்னு. அப்போ அவர் அதே திருப்பி சொல்கிறாரு, விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாரு. அப்புறம் ஒரு நாள் ஆகுது. அந்த டைம்லலாம் போருக்குலாம் சும்மா இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவாங்களாம். அந்த 4 ரவுடி தான் வண்டியில் ஏறுற மாதிரி இவங்களே தூக்கி போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவருக்கு காலில் அடிப்பட்டனால அந்த போருக்கு கூட்டிகிட்டு போக முடியல. அந்த போரில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்களாம். அப்போ இவர் போயிருந்தால் இவர் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக. அப்போ அது திருப்பியும் அந்த விவசாயி சொல்கிறாராம், இதுவும் நல்லதுக்கு தான், விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாராம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், ஹேட்டர்ஸ் இருக்கும், ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கும். நம்ம போட்டு ஒரு வழி பண்ணும்போது என்னடா இது இப்படி சுச்சுவேஷன் பேடாக போகுது, நம்ம என்ன இப்படி பண்ணோம், வி டோன்ட் டிசர்வ் தட் அப்படின்னு நமக்கு தோணுமா. ஆனால் உண்மை என்னென்னா, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை நம்மளால் எடுத்து பார்க்க முடியாது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, எவ்ரி நெகட்டிவ் சிச்சுவேஷன் கேரிஸ் அ பிளெஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் ஒரு பேடான ஒரு சிச்சுவேஷன்லேருந்தும் நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்குமா, அவ்வளோதான் முடியும் போது தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை தளபதி இன்னும் சூப்பராக ஒரு மேடையில் பேசியிருப்பார். என்னென்னா, வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, கஷ்டத்துலேயே இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தர் மேலே இருக்கலாம், இன்னொருத்தர் கீழே இருக்கலாம், ஆனால் முயற்சி அது மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கும். அகெயின் நம்ம ஏன்டா இங்கே வந்தோம், எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். பட் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் நடக்கும். மேபி அந்த விஷயம் நமக்கு அப்படி அடிக்கலைன்னா நம்ம திருந்திருக்க மாட்டோமா இருக்கும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் அதில் இருக்கிற ஒரு ஆழத்தை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விமர்சனத்துலேருந்தும் ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். அந்த விமர்சனத்தை வந்து அதாவது அந்த விஷயங்களை நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கூட இல்லை, பட் நம்ம அதை கவனமாக கேட்கணும். எல்லா சிச்சுவேஷனும் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்தும், எல்லா சிச்சுவேஷனும் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லித்தரும், எல்லா சிச்சுவேஷனும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதை உணரக்கூடிய மனசும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் நமக்கு இருக்கணும். அதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து சொல்ல வந்தேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷனுக்குள்ளேயும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எல்லா பாசிபிலிட்டிஸ்லேயும் ஒரு ஃபீட்பேக் இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி அதாவது நம்ம பார்த்துருப்போம், இத்தனை நாள் ஒரு காமெடி பீஸு, இவனால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. பட் அவனும் ஜெயிப்பான், முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். ஆனால் முயலாமை ஜெயிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம், ஆனால் நீ தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கியா, அது ஒன்று கொண்டு போய் விடும். நிறைய விஷயங்களை திருத்திக்கலாம். சப்போஸ் திருத்த முடியும்னா செய்கிற விஷயங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். அதில் எவ்வளோ சின்ன விஷயமா நம்மளால் கற்றுக்க முடியுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதான் நடக்கும், அதுதான் விதி. அதாவது நல்ல மனசு இருக்கிற, நல்ல மைண்ட் செட் இருந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற யாருமே அழிஞ்சு போக மாட்டாங்க. நல்ல எண்ணம் இருக்கவங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். வாட் வி சோ தட் வி ரீப்னு சொல்லி ஒரு சின்ன கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். ஸோ எல்லோரும் நல்லதே விதைப்போம், நல்லதே அறுவடை செய்வோம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து திருப்பி சந்திக்கிற வரைக்கும் பாய்.